நாட்டையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நடந்திருக்கு. சுராஜ் அப்படிங்கிற 34 வயசு உள்ள ஒரு வடமாநில இளைஞர் ஒரு ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு. அதே ட்ரெயினில் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 4-5 சின்ன பசங்க ஏறி இருக்கானுங்க. அவனுங்க எல்லாத்துக்குமே வயசு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15, 16, 17, 18 அப்படி சின்ன சின்ன வயசு. அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, ட்ரெயினுக்குள்ளே போகும்போது ஃபுல் கஞ்சா போதையில் போயிருக்கானுங்க. போயிட்டு இந்த சுராஜ் சொன்னல அவர் ட்ரெயினில் கீழே உட்காந்து பயணம் பண்ணிட்டு வர்றாரு. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கையில் பட்டாக்கத்தியை கொண்டு போயிட்டு அவர் முன்னாடி ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. பக்கத்தில் போய் வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி பாட்டு கானா பாட்டை போட்டுக்கிட்டு வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி ரீல்ஸ் பண்ண போயிருக்கானுங்க. எங்கே நம்ம மேலே பற்றுமோ, நமக்கு காய ஆயிருமோன்னு பயத்தில் இந்த சுராஜ் என்ற ஒரு வட இந்திய மாநில இளைஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா தடுத்து விட்டுருக்காரு. விளையாடா நீ தடுக்கிறன்னு சொல்லிட்டு இவனுக்கு அந்த கஞ்சா போதையில வெறி உச்சமாயிருச்சு. அந்த சுராஜுங்கிற இளைஞரை திருத்தணி ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க காம்பவுண்டு கிட்ட கூட்டு போயிருக்கானுங்க. கூட்டிட்டு போய் அங்க ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. அந்த பட்டாக்கத்தியை வச்சு வெட்டுறானுங்க, உடல் முழுவதும் வெட்டுறானுங்க, தலையில வெட்டுறானுங்க. அப்போ ஒருத்தர் சொல்றான், மச்சான் தலையில ரத்தம் வருதுடா, மண்டை ஓப்பன் ஆயிடுச்சான்றான். அப்பவும் அந்த பையன் தொடர்ந்து வெட்டிக்கிட்டே இருக்கான். இதுக்கு எந்த ஒரு முன்விரோதமோ பகையோலாம் காரணம் கிடையாது. முழுக்க 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 கஞ்சா போதையில என்ன பண்றதே தெரியாம வெட்டியிருக்கானுங்க. வெட்டி போட்டு போயிட்டானுங்க. அதுக்கப்புறமே அந்த வழியா வந்த ஒரு நபர் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரி இங்க ஒரு பையன் அடிபட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு. இவனுக்கு யூஸ் பண்ற பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? வெட்டுவோம், குத்துவோம், கதறப்படுவோம், செதற விடுவோன்ட்டு சில கஞ்சா குடிக்க நாய்ங்க போதையில உட்காந்து எழுதுற பாட்டை கேட்டுக்கிட்டு இந்த பசங்களாம், சின்ன சின்ன பசங்கள்லாம் நம்மளும் அப்படி இருந்தாதான் கெத்து, நம்மளும் அப்படி இருந்தாதான் ஆளுன்ட்டு கெட்டு போறானுங்க. இந்த மாதிரி கேவலமான பாட்டுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தடை பண்ணணும். எப்படிங்க சின்ன பசங்க கையில எப்படிங்க கஞ்சா கிடைக்குது? எப்படிங்க கிடைக்குது? நம்மலாம் எந்த மாதிரி சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோன்னு பாருங்க. இதான் இன்னைக்கு தமிழோட ரியாலிட்டி. நேத்தி வத்தல பாக்கு போகல அதோட மாடர்ன் வெர்ஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நோ, இப்படியே போச்சுன்னா குரங்க மாறிடும் சார். 80 மில்லியன் வருஷங்கள் ஆயிருக்கு நம்ம குரங்குல இருந்து மனுஷனா மாற. குரங்கு என்னது? மல்டிப்ளை, ப்ராலிஃபரேட். அக்கா தெரியாது, அம்மா தெரியாது, பொண்ணு தெரியாது, தங்கச்சியும் தெரியாது. அதுவா நாம? அதான்டா நானும் சொல்றேன், இந்த போதை ஒரு அரசியல். உனக்கு 18 வயசு ஆவலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல, அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? 10 வயசு 15 வயசு பையன் கைக்கு பாட்டில் சிகரெட் எப்படா போகுது? அரசியல். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.